ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிராகன் படத்தை பற்றி ஒரு சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிராகன் படம் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு வராது. இந்த படம் காதலர் தினத்தன்று வெளியாகும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவில் கோமாளி படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் இந்த பிரதீப் ரங்கநாதன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இவர் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ண அனுபவம் இல்லாதனாலும் சூப்பராக கோமாளி படத்தை எடுத்து முடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அறிமுக படம் தான் லவ் டுடே படம். அதை தொடர்ந்து இப்போ விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலையும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்துலையும் நடிச்சிட்டு வராரு. இந்த டிராகன் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த டிராகன் படத்துக்கு இசை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா லியோ ஜேம்ஸ். அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை படத்தை எடுத்த இயக்குனர் தான் இந்த அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்துல நட்சத்திரங்கள் எந்தெந்த கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க அப்படின்னு அறிமுக புகைப்படத்தை இப்போ சமீபத்தில் தான் இந்த டிராகன் படக்குழு வெளியிட்டிருக்கு. இதுல மிஸ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன், KS ரவிக்குமார், ஜார்ஜ் மரியன், இந்துமதி, விஜய் சித்து இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரைஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற ஒரு ரிலீகல் வீடியோ பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வெளியாகி இருக்கும். அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2 ஜான் அன்னைக்கு இந்த பாட்டு வெளியாகிருக்கு. இது ரைஸ் ஆஃப் டிராகன். இந்த பாட்டை இசையமைச்சிருப்பவர் லியோன் ஜேம்ஸ். இந்த பாட்டை பாடியிருப்பவர் அனிருத். இந்த பாட்டுக்கு பாடல் வரிகளை எழுதினது இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள். இந்த பாட்டை பார்க்கும்போது இந்த ரிலீகல் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்கும்போது தெரியும். இதில் பிரதீப் ரங்கநாதோட பேர் ராகவன் அப்படிங்கிறதும் அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி, டீம் லீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் குவாய்ட்டான ஆள் மாதிரியும், வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த போஸ்டர் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வெளியிட்டிருப்பாங்க அந்த டிராகன் படத்தோடு. அதில் இந்த காலேஜ் டைம் மாதிரி அவரோட ஹேர் ஸ்டைல், லுக் வைஸ் எல்லாமே இருக்கும். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் லுக் வைஸ் போஸ்டர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் எடுத்தது வர லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க அந்த ஒரே சிம்லர் ஸ்டைல் எல்லாமே, ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த 2 படமும் ஒரே டயத்தில் இப்போ எடுத்துட்டு இருக்கறனால லுக் வைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ஆஃபீஸ் போகிறனால மட்டும் முடிய ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாதிரி பிரதீப் ரங்கநாதன் மாற்றிருக்காரு. ரைஸ் ஆஃப் டிராகனில் கௌதம் வாசுதேவ் மேனன் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஹாப்பினஸாக இருந்திருக்கும், சர்ப்ரைஸாகவும் இருந்திருக்கும். இதை பற்றி அஸ்வத் மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, இது கௌதம் வாசுதேவ் மேனனுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தப்போ தான் அவர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஷார்ட்டில் டான்ஸ் ஆடலாமா சார் அப்படின்னு கேட்க போயிட்டு, அதுக்கு கௌதம் வாசுதேவ் மேனனும் டேரக்டர் நினச்சப்பாரே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொன்னவங்க தான் இந்த பாட்டில் டான்ஸ் ஆட வச்சு எடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் இதோட வேறு சில அப்டேட்ஸ் பார்க்கலாம்.